to my channel English with Ritu. Daily English tricks la இன்னைக்கு நம்ம டே 13 ல இருக்கோங்க. So இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா main verb versus helping verb. Main verb னா என்ன, helping verb னா என்ன, கொஞ்சம் அத பத்தி கொஞ்சம் ட்ரிக்ஸ் நான் இன்னைக்கு நான் கொடுக்குறேன். ஸோ டாபிக் குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த டெஸ்ட் முடிச்ச உடனே வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு வீடியோ அந்த யூடியூப் வீடியோ ஒன்று இதோட டெஸ்ட் கொடுத்துருப்பேன். முடிச்ச உடனே இமீடியட்டாக போய் டெஸ்ட் எடுங்க. ஸோ உங்களுக்கு என்னென்ன கற்றுருக்கீங்க, என்னென்ன நீங்கள் மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னு சொல்லி உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ வாங்க டாபிக் குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெயின் வேர்ப்னா என்னன்னா பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப்னு சொல்லுவாங்க. மெயின் வேர்ப்னா என்ன, பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப். வாட் இஸ் த பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் ஹியர் அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. மெயின் வேர்போட இன்னொரு பேர் தான் பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப். ஹெல்பிங் வேர்ப்ஸ் ஆக்ஸிலரி வேர்ப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. வாட் ஆர் த ஆக்ஸிலரி வேர்ப்ஸ்? நம்ம ஆக்ஸிலரி வேர்ப்ஸ்ன்னு படிக்கவே இல்லையே அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஆக்ஸிலரி வேர்ப்ஸ்னா இன்னும் ஹெல்பிங் வேர்ப்ஸோட இன்னொரு பேர் தான் ஆக்ஸிலரி வேர்ப்ஸ். ஓகேவா? ஸோ மெயின் வேர்ப்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லா வேர்ப்ஸுமே மெயின் வேர்ப்ஸ் தான். அதாவது க்ரை, ஈட், ஜம்ப், லைக், லவ், ஹேவ், எல்லா ஆக்ஷன் வருது பார்த்தீங்களா, எல்லாமே வேர்ப்ஸ் தான். அது போக ஹெல்பிங் வேர்ப்ஸ்னால் என்னென்னா பி வேர்ப்ஸ். பி வேர்ப்ஸ்னால் தெரியும் தானே, இஸ், வாஸ், ஆர், வேர், அதெல்லாம் பி வேர்ப்ஸு. ஹேவ் வேர்ப்ஸ் ஹேஸ், ஹேவ், ஹேட். டூ வேர்ப்ஸ் டூ, டிட், டன், டஸ். இது எல்லாமே ஹெல்பிங் வேர்ப் இல்லைன்னா ஆக்ஸிலரி வேர்ப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? மற்றபடி மற்ற எல்லா வேர்ப்ஸுமே இந்த வேர்ப்ஸை தாண்டி இருக்கிற எல்லா வேர்ப்ஸுமே மெயின் வேர்ப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ நோ டவுட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கேன் ஸ்டாண்ட் அலோன் வித் சப்ஜெக்ட். ஷீ பிளேஸ் ஏன்னா புரிஞ்சுது தானே, என்ன புரிஞ்சுது, அவள் விளையாடுறா அப்படிங்கிறது புரிஞ்சுது. ஸோ ஒரு சப்ஜெக்ட் கூட தனியாக நிற்கிறப்போ ஒரு மீனிங் கொடுக்கும், ஒரு கம்ப்ளீட் மீனிங் நம்மளுக்கு கிடைக்கும். அதுவே சப்ஜெக்ட் கூட cannot stand. சப்ஜெக்ட் கூட ஒரு ஹெல்பிங் வேர்பை போட்டு பாருங்க, ஷீ இஸ். என்ன ஷீ இஸ்னா அவ என்ன புரியுது, ஒன்றும் புரியாது. ஸோ இது ஜஸ்ட் ஹெல்பிங் வேர்ப்ஸ் தான். ஸோ இந்த ஹெல்பிங் வேர்ப்ஸ் கூட சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா நம்மளுக்கு எதுவுமே கம்ப்ளீட் மீனிங் தராது. ஆனால் மெயின் வேர்ப் இதுதானே பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப், அப்போ அது மீனிங் கொடுக்குங்க. ஸோ ஆனால் இதோட எக்ஸெப்ஷன் இருக்குது. எங்கே எக்ஸெப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, இட் கேன் ஸ்டாண்ட் வென் அ கொஷின் இஸ் ஆஸ்க்ட். ஒரு கொஷின் கேட்டிங்கன்னா இது மீனிங் கொடுக்கும். சும்மா நீங்கள் ஷீ இஸ் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு எதுவுமே புரியாது. ஆனால் பாருங்கள், இஸ் ஷீ ஃபைன், அவள் நல்லா இருக்காளா, அவள் ஒழுங்கா, அவள் ஓகேவா, அந்த மாதிரி நம்ம கேட்போம்ல, இஸ் ஷீ ஃபைன் அப்படின்னா எஸ் ஷீ இஸ். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்களா அது என்ன கொடுக்குது, ஒரு மீனிங் கொடுக்குது. ஸோ ஒரு கொஷின் கேட்குற இடத்துல மீனிங் கொடுக்கும். சும்மா எப்படின்னா ஷீ இஸ்ங்கிறது மீனிங் கொடுக்காது. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளுங்க. ஸோ இன்னைக்கு கொஞ்சம் ட்ரிக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி மெயின் வேர்ப்னா என்ன, ஹெல்பிங்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கோம். நான் ஃபஸ்ட்டு உடனே போய் டெஸ்ட் எடுத்துருங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது அப்போ தான் உங்களுக்கு ஏதோ ஒரு ஐடியா கிடைக்கும். கொஞ்சம் ட்ரிக்கியான கொஷின்ஸ்லாம் நான் கேட்டிருப்பேன், அதுக்காக தான் இமீடியட்டாக எடுக்க சொல்கிறேன். ஸோ உங்களுக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். அண்ட் எப்பயும் போல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் டே 14ல் மீட் பண்ணலாம். பாய்.